தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். சென்டாக் புதுச்சேரி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, அடுத்தடுத்த கவுன்சிலிங்குரிய ப்ராசஸ்லாம் நமக்கு எப்போ வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம். இப்போ நடந்து முடிஞ்ச ஆல் இண்டியா எம்பிபிஎஸ், அதாவது எம்சிசி நடத்தின ஆல் இண்டியா கோட்டாக்குரியது. அதற்குரிய ரேங்க் லிஸ்ட் ஒரு பக்கம் வெளியே வந்து நம்ம கவுன்சிலிங் முடிஞ்சு இப்போ வந்து நமக்கு ரிசல்ட் அப்படின்ட்டு சொல்கிறதும் வெளியே வந்திருக்கு. ஸோ 27ஆம் தேதி 28ஆம் தேதிக்குள்ளே நம்ம வந்து அந்தந்த ரெஸ்பெக்டிவ் காலேஜில் போய் சேர வேண்டிய நிலையில் அலாட்டட் ஆன மாணவர்கள் இருக்காங்க. இதில் 15% ஆல் இண்டியா கோட்டாவில் த்ரூ அவுட் இந்தியாவில் இருக்கிற கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சீட் எடுத்தவங்க, ஜிப்மர் அண்ட் எய்ம்ஸில் சீட் எடுத்தவங்க, சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் சீட் எடுத்தவங்க, இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இருக்காங்க. இதில் பாண்டிச்சேரியில் இருக்கிற ஜிப்மர், காரைக்காலில் இருக்கிற ஜிப்மர், ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் சொல்ல போகிற விஷயமே. என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 9 மாணவர்கள் சீட்டு கிடைச்ச 9 மாணவர்கள் பிற மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள். அதாவது என்ன அப்படின்னா, புதுச்சேரியில் இருக்கிற ஜிப்மர் ஜிப்மர் ஒரு மத்திய அரசாங்கத்துடைய ஒரு மிக முக்கியமான ஒரு ஹாஸ்பிட்டல். இங்கே சீட்டு நமக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆல் இண்டியா கோட்டா வழியாக தான் அப்ளை பண்ணுவாங்க. இது த்ரூஅவுட் இந்தியா முழுக்க இருக்கிற யார் வேணால் அப்ளை பண்ண, ஏன்னா எம்சிசியில் 15% ஆல் இண்டியா கோட்டாவில் யார் வேணால் அப்ளை பண்ணலாம். அப்படி அப்ளை பண்ணும்பொழுது புதுச்சேரியை சேர்ந்த மாணவர்கள் அப்ளை பண்ணுறாங்கன்னு சொன்னால், புதுச்சேரி மாணவர்களுன்னு சொல்ல புதுச்சேரி டொமிசிலில் சில கோட்டா இருக்குது. அது புதுச்சேரி கோட்டா அப்படின்னு சொன்னால் புதுச்சேரி மாணவர்களுக்கு உண்டான சீட்டு. ஏன்னா இப்போ காலேஜ் வந்து புதுச்சேரியில் இருக்கிறதால அவர்களுக்கு தனி சீட் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 64 சீட்டு கிட்டத்தட்ட புதுச்சேரி அண்ட் காரைக்காலை சேர்த்து 243 சீட்டு கிட்ட வரும். இந்த 240 சீட்டில் 64 சீட்டு புதுச்சேரி ஜிப்மரில் மட்டுமே நமக்கு இருக்குது. ஸோ இதில் இப்போ என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 64 சீட்டில் 9 சீட்டு மட்டும் பிற மாநிலத்தவர் இடம்பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு இஷ்யூ ஒன்று போயிட்டுருக்கு. இந்த இஷ்யூ அப்படின்னு சொன்னால் பிற மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தமிழகத்தை சேர்ந்த மாணவர்கள் ஒரு 5 பேர், கேரளாவை சேர்ந்த மாணவர்கள் ஒரு 4 பேர்னு சொல்லி 9 மாணவர்கள் புதுச்சேரி டொமிசில்குள்ளே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் இது வந்து எந்த அளவுக்கு வந்து இதை வந்து அடுத்த மூவ்மெண்ட்டுக்கு கொண்டு போகிறாங்க. ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா இரட்டை குடியுரிமை இருக்கிறதாகவும், அந்த இரட்டை குடியுரிமை மூலமாக வந்து அவங்க உள்ளே வந்திருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இதற்கு ஆதாரமாக அந்த கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணவங்க ஆதாரமாகவும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 மாநிலத்திலையும் வெளியிட்ட ரேங்க் லிஸ்ட்டில் அந்த மாணவர்களோட பேர் வந்து வந்திருக்கு. ஸோ 2 மாநிலத்திலையும் அந்த பேர் வந்திருக்கிறதுனால, அப்போ அந்த மாநிலத்தை சேர்ந்தவர்களாம் இருக்கிறாங்க, இங்கே இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க அப்படின்னு அந்த இரட்டை குடியுரிமை அப்படின்னு சொல்கிறது. அந்த இரட்டை குடியுரிமையை பயன்படுத்தி ஏதோ மோசடியில் ஈடுபட்ட மாதிரி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, புதுச்சேரியில் இருக்கிற சென்டாக்கோடைய கமிட்டி சார்பாக இருக்கிற பேரண்ட் அசோசியேஷன், டீச்சர்ஸ் அசோசியேஷன், இந்த மாதிரி அவங்க மூலமாக வந்து சில கம்ப்ளைண்ட்டு ரைஸ் ஆகிருக்கு. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா, இதற்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நமக்கு ஜிப்மரில் திரும்ப வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்றது போகும். இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ இதை கரெக்டாக செக் பண்ணி, ஏன்னா அந்த மாணவர்கள் 9 பேருமே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்தாகணும். அப்படி வரும்பொழுது அந்த சர்டிஃபிகேட்டை வெரிஃபை பண்ணி அவங்க இரட்டை குடியுரிமை இருக்கா, இரட்டை குடியுரிமை இருந்தால் எப்படி அது கிடச்சிது, அவங்க வந்து உண்மையிலே வந்து புதுச்சேரி டொமிசிலில் எடுத்திருக்காங்களா, ஏன்னா புதுச்சேரி குடியுரிமையை கொடுத்தனால தான் புதுச்சேரிக்குள்ளே வந்திருக்கிறாங்க அப்படின்னா, அப்போ அந்த மாணவர்கள் வெளி மாநிலத்தை சேர்ந்த மாணவர்கள் எப்படி புதுச்சேரிக்குள்ளே டொமிசிலுக்குள்ளே வந்தாங்கன்ற விஷயங்கள்லாம் பார்த்து அதை செக் பண்ணி அந்த 9 மாணவர்களையும் தகுதி நீக்கம் செய்யணுன்ற மாதிரி அவங்க ஒரு கேள்வியை வச்சுருக்காங்க. ஸோ இது எப்படி அப்படின்னா, பட் இந்த மாதிரி இஷ்யூ வந்திருக்கு. வருஷம் சில பிரச்சனைகள் அப்படின்றது பாண்டிச்சேரியில் இருக்கிற சென்டாக் மூலமாக கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த சீட் அலோகேஷனில் இந்த மாதிரி இஷ்யூ வர்றது சகஜமாகவே இருக்குது. இந்த வருஷமும் வந்து 9 மாணவர்களுக்கு இந்த பிரச்சனைகள் அப்படின்றது இருந்துகிட்ருக்கு. ஸோ என்னென்னா 243ல் 64 சீட்டில் 64ல் தான் இந்த 9 வந்து பிரிஞ்சு 9ல் 5 தமிழ்நாடு, 5 கேரளாவும், ஒரு 4 கேரளாவும் 5 தமிழ்நாடு மாணவர்களுமே இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ 2 மாநிலத்திலுமே வந்த அந்த ரேங்க் லிஸ்ட்டில் அவங்க பேர் இருக்கிறதுனால இந்த சந்தேகம் வந்திருக்கு. இதை மாணவர்கள் நிவர்த்தி பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு எந்த இஷ்யூவும் வரப்போகிறதில்ல. பட் இது வந்து பார்த்திங்கன்னா, அவங்க கோரிக்கை விடுக்கிறதே என்ன அப்படின்னா, இந்த கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறவங்க கோரிக்கை விடுக்கிறதே என்ன அப்படின்னா, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டைமில் அதை கரெக்டாக செக் பண்ணி அது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் ஓகே பண்ணலாம். அல்லது உண்மையை அவங்க வந்து வேறு ஏதோ ஃபோர்ஜரி பண்ணியிருக்காங்கிற மாதிரி ஏதாவது தெரிய வந்ததுன்னா அவங்களை தகுதி நீக்கம் செய்யணும். அப்படி செஞ்சுட்டு அந்த 9 மாணவர்கள் வெளியே வந்துட்டாங்கன்னா புதுச்சேரியை சேர்ந்த மீதி இருக்கிற 9 மாணவர்களுக்கு அந்த சீட்டு கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எது எப்படி இருந்தாலும் இன்னும் போக போக நமக்கு தெரிய வரும் இதனோட நிலைமை எப்படி போகுது அப்படின்ட்டு. எனக்கும் டீட்டெயில் தெரிஞ்சப்போ ஒரு வீடியோவை உங்களுக்கு நான் கன்வெர்ட் பண்ணுறேன். இது என்ன ஒரு தகவல் தான், ஒரு இன்ஃபர்மேஷனாக எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.